ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சேரனுக்கு இப்போ பொண்ணு பார்க்க போகிற விஷயமா நிலா வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பேசுறது என்ன ஏதுங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நடேசனுக்கு அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடேசன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே சொல்லிட்டு உட்காந்துருந்தாலும் இப்போ நிலா வந்து பிடிவாதமாக வீட்டுக்கு பெரியவங்களாம் அவங்க தான் பேசணும் அப்படிங்கிறனால ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நடேசன் பேசினதுக்கப்புறம் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எப்படி பேசுகிறவங்க விஷயத்தை பல்லவனை வச்சு அப்படியே சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்துக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழனாக இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், பல்லவனாக இருக்கட்டும் எல்லாருமே மாற்றி நடேசன் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலா வந்து எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நடக்கும்போது பார்த்தா சேரன் நீங்கள்லாம் கூடி ஏதோ பேசுகிறீங்க, ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி காமெடி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பேசணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா. அப்போ சொல்லி கொடுத்த மாதிரியே பார்த்தா நடேசன் சரி நான் பொண்ணோட அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா பேர் கந்தசாமி. இப்போ அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா நடேசன் ரொம்ப அழகாக பேசிடுறாரு. சூப்பராக எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்படுறாங்க, இவ்வளோ அழகாக பேசுகிறாரு அப்படின்னு. சரி இப்போ நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பார்த்தா இப்போ அதாவது சேரன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சேரன் வந்து அப்படியே மனசுக்குள்ளார கார்த்தியாவை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ இவங்கெல்லாம் சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சிடுறாங்க. வெளியிலேருந்து நடேசனும் இதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இடையில நிறைய ஃபன்களாட்டம் நடக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா வந்து நான் வந்து இவங்களோட மருமக சோழனோட ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் பார்த்தா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறத கேட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இவ்வளோ பொறுப்பாக இவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்களே அப்படின்னு அங்கிள்னு வேறு அதாவது மாமான்னு வேறு கூப்பிட்றாங்க நடேசனை. அடுத்து எல்லோரும் ரெடி ஆகிடுறாங்க. நிலா வந்து புடவை கட்டிட்டு வராங்க, ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அதாவது வந்து அந்த கந்தசாமி இருக்காங்களே, சேரனுக்கு பார்த்த பொண்ணு இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணோட பேர் வந்து ஜோதி, அவங்க அக்கா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேவதி, அவங்க அம்மா பேர் வந்து சுமதி. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முதல்ல சேரணும் அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயும் பார்த்தோம்னா நடேசன் ரொம்ப அழகாக சூப்பராக பேசுகிறாரு. ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி எப்போவுமே நடேசன் செம சூப்பரான ஹீரோ தான், அதில் டவுட்டே கிடையாது. நிலா வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கரெக்டாக செய்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் மாடியில் அதாவது பொண்ணு மாப்பிள்ளையும் சேரனும் அந்த ஜோதின்னு இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.